நம்ம ஆல்ரெடி தெரியும் லைக் கரண்ட் ஐடி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ரிசெஷன் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் அதை பற்றிலாம் பார்த்தோம். நிறைய மீடியாலெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு 2023 எஃபெக்ட் ஆக போது, ஜாப்ஸே இருக்காதா இல்லை ஆவரேஜ் லெவலுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு சைடு வந்து ஸோ தெர் ஒன்ட் பி எனி இம்பேக்ட் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஐடி இந்தியன் கம்பெனிஸில் எந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இம்பேக்டும் இருக்காது, டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ நத்திங் கேன் பி ஆக்சுவலி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது என்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டா நம்ம சேஃபாக இருக்க முடியும் 2023 அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் நீங்கள் எப்பயுமே வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணிகிட்டு இருக்கணும், புது விஷயம் கற்றுட்டே இருக்கணும். உங்களுக்கு ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ வில் பி இன் எ சேஃபர் சைட். எப்பயுமே வந்து உங்களுக்கு அந்த டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க ஜாபும் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம 2023 கற்றுக்கிட்டா நம்ம சஸ்டைன் ஆகலாம், நம்மளால லைக் லாங் ரன்ல இருக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். லைக் ஐடி கம்பெனி ரிலேட்டடாக ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா உங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நாங்கள் பேசுகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக என்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா வந்து ஒரு 2023 உங்களுக்கு நல்ல டிமாண்டிங்காக ஒரு நல்ல பேயிங்கான ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அந்த ஏரியாவில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்கன்னா ஸோ யூ வில் பி இன் ஹை டிமாண்ட். when I say data, for example like a data engineer or an data scientist, data analyst, அதுக்கப்புறம் data architect, அதுக்கப்புறம் ETL developer, data warehousing developer. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக இட்ஸ் அன் எவர்கிரீன் ஏரியா. எப்பயுமே அதாவது லைக் 2023 மட்டும் கிடையாது, லைக் பாஸ்ட்லேயும் வந்து இந்த டேட்டா ரிலேட்டடுக்கான அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. கண்டிப்பாக 2023 ஏகப்பட்ட டிமாண்ட் அந்த ஒரு ஸ்கில்க்கு, டேட்டா ரிலேட்டட் ஸ்கில்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சரில் எப்பயுமே திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எவர்கிரீன், நிறைய வந்து தேவைப்படும். ஏன்னா டேட்டா அந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்கில்ஸ்க்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டேட்டா ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். செகண்டாக நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ரிலேட்டட். நமக்கு தெரியும் இப்போ நிறைய பிஸ்னஸ், நிறைய கிளைண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தேர் ட்ரைங் டு மூவ் ஆல் தேர் ஆன் ப்ரீமிசஸ் டு க்ளவுட். டுவர்ட்ஸ் க்ளவுட் அவங்க மைக்ரேட் ஆகிறதுனால நிறைய க்ளவுட் ரிலேட்டட் ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபார் தட் மேட்டர் நீங்கள் எந்த க்ளவுட் வேணாலும் கற்றுக்கலாம். சேட் லைக் AWS, அமேசான் வெப் சர்வீசஸ் ஆகட்டும், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் அசூர் ஆகட்டும், இல்லைனா கூகுளோட க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும். இதில் ஏதாச்சும் நீங்கள் க்ளவுட் இன்ஜினியர், க்ளவுட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த ஸ்கில்ஸை நீங்கள் அக்வயர் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அது எப்பயுமே வந்து அந்த ஒரு டிமாண்ட் இந்த க்ளவுட் ரிலேட்டடுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கம்மிங் இயர்ஸ். தேர்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கலான்னா, யூ கேன் லேர்ன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். இந்த மாதிரி ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்குமே லைக் கம்பேரிட் டு அதர் ஸ்கில்ஸ், இந்த ஒரு லைக் ஸ்கில்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு 2023 நிறைய டிமாண்ட் இருக்க போகுது. இப்போ நான் சொன்ன ஸ்கில்ஸை விட்டு அப்போது வேறு ஸ்கில்க்கு, லெகசி டெக்னாலஜிஸ்க்கெலாம் அவ்வளோ ஓப்பனிங் இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஆனால் என்னென்னா கம்பேரிட்டிவ்லி இதுக்கு லோவாக தான் இருக்கும். பே வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா பெட்டராக கிடைக்கும், இதுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இருக்காது அப்படின்லாம் நான் சொல்ல வரல, இருக்கும், கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, 2 விஷயம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்யூனாக இருக்கணும். நீங்கள் ஃபேக் போட்டு வந்தீங்கன்னாலாம் கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு எதுவுமே கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக கற்றுக்கிறவங்க நல்லா க்ளவுட் ஓரியன்டாக, டேட்டா ஓரியன்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அந்த 2023 நல்ல ஜாப் ஓப்பனிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த டிமாண்டிங் ஸ்கில்ஸுக்கு. ஸோ அந்த லேர்னிங் கர்வை வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்ருங்க. ஸோ அதை தான் வந்து சொல்ல முடியும். இதை தவிர வேறு ஏதாச்சும் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா நமக்கு 2023 பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.